பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த பைபிள் ஸ்டடியில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பிரிவினைகள் இல்லாமல் இருங்கள். ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் உங்களுக்குள்ள பிரிவினைகள் காணப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். தொடர்பாக நாம் இதை தியானித்து வர கர்த்தர் கிருபை செய்கிறார். ஏன் இதை நாம் இவ்வளவு அதிக நேரம் எடுத்து இவ்வளவு நாட்கள் எடுத்து இந்த ஒரு வசனத்தை நாம் மீண்டும் மீண்டும் தியானிக்கிறோம் என்றால் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பும், சத்துருவின் கோட்டையை தளர்ந்து போக பண்ணும். தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் என்பது தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பும், சத்துருவின் கோட்டையை, சத்துருவின் சேனையை தளர்ந்து போக பண்ணும் அல்லது அதை தகர்த்து போட்டுவிடும். லேவியராகமம் 26வது அதிகாரம் அதுல 8வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 26:8. லேவியராகமம் 26:8. உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். அடுத்து வாசிங்க. உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். பாருங்கள், 5 பேர் 100 பேரை துரத்துறாங்க, 100 பேர் 10,000 பேரை துரத்துகிறார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். ஐக்கியம் பலப்பட 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 சத்துரு பலவீனப்படுகிறான். இன்று நம்ம தியானிக்கிற காரியமே இதுதான். சத்துருவை பலவீனப்படுத்த சபையே நீ ஐக்கியத்தில் பலப்படு. உங்களில் 5 பேர், நீங்க 5 பேர் ஒரு மனமா இருப்பீங்கன்னா 100 பேரை உங்களால துரத்த முடியும். 100 பேர் ஒரு மனமா இருப்பீங்கன்னா 10,000 பேரை உங்களால துரத்த முடியும். பிரிவினைகள் இல்லாமல் இருங்கள். சபைகளுக்குள்ளே பிரிவினை உண்டாகுமே ஆனால் சத்துருவின் கோட்டை உறுதிப்படும், சத்துருவின் சேனை பலப்படும், சத்துருவின் கரம் பலப்படும். சத்துருவின் கரத்தை தளர பண்ணுவதற்கே தேவன் சபையை ஸ்தாபித்திருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாது என்று கர்த்தர் சொன்னார். பேதுருவினிடத்தில் என்ன சொன்னார்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ளாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சபையை பாதாளத்தின் வாசல்களை வீழ்த்தும்படியாய், பாதாளத்துக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படியாய் தேவன் ஏற்படுத்தினது தான் சபை. ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் சபையில எதற்கு சேர்க்கிறார்? சபையில இந்த ஐக்கியத்தில் எதற்கு கொண்டு வருகிறார்? இனி இவர்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது சபையானது ஒருமித்து நின்று, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 5 பேர் 100 பேரை, 100 பேர் 10,000 பேரை துரத்துவது போல சபையானது ஒருமித்து நின்று இந்த பாதாளத்தின் வாசல்கள் ஒரு ஆத்துமாவையும் மேற்கொள்ளாதபடிக்கு அதை வீழ்த்த வேண்டும், அதற்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் சபையை ஸ்தாபித்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்க்கிறார். ஆமென். சபையின் தலைவர் கிறிஸ்து. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எழுதுகிறார், நீங்கள் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனமும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் இருங்கள். உங்களுக்குள்ள பிரிவினை காணப்படவே கூடாது. ஏக மனமும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் இருங்கள். ஏசாயா 11வது அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். ஏசாயா 11வது அதிகாரம்
12 முதல் 14 வரை உள்ள வசனங்கள் வாசியுங்கள். ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி, ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி, இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து, யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலும் இருந்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருப்பதை குறித்ததான தீர்க்க தரிசன வார்த்தை. கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, மகிமைப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எல்லாரையும் சேர்க்கிறாராம். இனி 13வது வசனத்தை வாசிங்க. எப்பிராயீமின் பொறாமை நீங்கும், எப்பிராயீமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்பிராயீம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான். யூதா எப்பிராயீமை துன்பப்படுத்தான். பாருங்கள், ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றுகிறார், எல்லாரையும் சேர்க்கிறார். சேர்க்கப்பட்டவர்களுக்குள்ள என்ன காணப்படக்கூடாது தெரியுமா? பொறாமை காணப்படக்கூடாது. யூதா எப்பிராயீமை துன்பப்படுத்தான். அப்போ இந்த பிரிவினை, இந்த வேதனை உண்டாக்குற காரியங்கள் சபைகளுக்குள்ளே காணப்படக்கூடாது. அப்போ இந்த ஒரு ஐக்கியம், இந்த ஒரு நிலையில சபை காணப்படுமையானால் 14வது வசனத்தை பாருங்கள். அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி, அந்த 12, 13, 14 வசனங்கள் 12வது வசனத்திலே சபை கூட்டி சேர்க்கப்படுகிறது. 13வது வசனத்தில் அவர்களுக்குள்ளே பொறாமை நீங்குகிறது. எப்ராயிம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான், யூதா எப்ராயிமை துன்பப்படுத்தான். அவர்கள்லாம் ஒன்னா இருக்கிறாங்க, இசைந்து இருக்கிறாங்க, ஐக்கியமுள்ளவர்களா இருக்கிறாங்க. இப்படி காணப்படுகிறதுனால 14வது வசனம், அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ்த்திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள். அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். பார்த்தீர்களா? எப்ராயிமும் யூதாவும் ஒன்று சேரும்போது சத்துருக்கள் எல்லைகளை சபை சுதந்தரிக்கிறது. அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள். நல்ல கவனமா கேட்கணும். இந்த கடைசி நாட்களிலே பாதாளத்தின் வாசலை ஜெயிக்கும்படி கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். ரோமர் 16 கடைசியில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுகிறார். அவர் அவனை ஜெயித்தது போல சபை பிசாசை ஜெயிக்க வேண்டும். இதற்கு என்ன தேவை? பிரிவினை இல்லாம ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய். நான் வந்து சேரவில்லை சபையில, கர்த்தர் என்னை சபையில கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த ஒரு உணர்வோடு, இந்த ஒரு நிச்சயத்தோடு நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. மத்தேயு 12வது அதிகாரம் 25வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி தனக்குத்தானே விரோதமாக, நல்ல கவனமா கேட்கணும், தனக்கு தானே விரோதமாக பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் நிலை நிற்காது, எந்த வீடும் நிலை நிற்காது. புரியும்படி சொல்லணும். ஒரு வீடு என்று சொல்லும்போது, ஒரு குடும்பம் என்று சொல்லும்போது புருஷன், மனைவி, பிள்ளைகள். இந்த புருஷன் மனைவி பிரிந்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளே பிரிவினைகள் காணப்படுமையானால் அந்த வீடு நிலை நிற்காது. அது தொடருமையானால் அந்த குடும்பம் சின்ன பின்னமாகிவிடும். 4 பேர் இருப்பார்கள், 4 பேரும் 4 திசையை நோக்கி செல்வார்கள். இதுதான் தேசத்தில் அநேக இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அநேக காரியங்களை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம், அறிகிறோம். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்காது. அப்ப நல்ல கவனமாக கேளுங்க. தேவன் ஸ்தாபித்த சபை நிலை நிற்க வேண்டுமானால் நமக்குள்ளே பிரிவினை காணப்படக்கூடாது. பவுலை சேர்ந்தவன் உண்டோ, அப்பல்லோவை சேர்ந்தவன் உண்டோ, கேபாவை சேர்ந்தவன் உண்டோ, கிறிஸ்துவை சேர்ந்தவன் உண்டோ, இப்படி பிரிந்திருப்போமே ஆனால் சபையால் நிலை நிற்க முடியாது. பிசாசுக்கு நல்லா தெரியும், இவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா இவங்களை மேற்கொள்ள முடியாது. எனவே என்ன செய்யணும்? அவன் தந்திரம் உள்ளவன், எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? சபைகளுக்குள்ளே பிரிவினையை விதைக்கும்படிக்கு அவன் ஏஜென்ட்களை தேடிக்கொண்டிருக்கிறான்.
யார் வீக்கா இருக்கிறாங்க, யார் கொஞ்சம் மாம்சீகத்துக்கு உட்பட்டு வராங்க, யார் நம்ம பக்கமா டேர்ன் பண்றாங்க, அவங்கள பிடிக்கிறதுக்கு 3 வருஷம் காத்திருந்து 12 சீஷர்களில் யூதாசை பிசாசானவன் பிடித்தது போல சபையிலே இப்படிப்பட்ட பிரிவினைகளை விதைக்கும்படிக்கு அவன் சில யூதாசுகளை தேடிக் கொண்டிருக்கிறான். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். தனக்கு தானே விரோதமாய் பிரிந்து இருக்கிற எந்த வீடும் பாழாய் போகுமா? தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்காதாம். கர்த்தருடைய வருகை மட்டும் சபை நிலை நிற்க வேண்டுமானால், சபை ஜெயிக்க வேண்டுமானால், சபை என்பது கட்டிடம் அல்ல, அதற்குள்ளே தேவன் சுய இரத்தத்தினால் சம்பாதித்து சேர்த்த ஆத்துமாக்கள், விசுவாசிகள். நமக்குள்ள இப்படிப்பட்ட பிரிவினைகள் விதைக்கப்பட நாம் இடம் கொடாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். நல்ல கவனமா கேளுங்க. 3 வருஷத்துல முதல்ல சாத்தான் யாரை கண் வைத்தான்? யூதாசையா? நிச்சயமா இல்ல. முதல்ல யாரை கை வைத்தான்? சீஷர்களில் முதன்மையானவன் என்று அழைக்கப்பட்ட பேதுருவை தான் கண் வைத்தான். ஆண்டவர் வான் பண்ணார், எனக்கு பின்னாக போ சாத்தானேன்னு சொல்லிட்டார். அதோட பேதுரு கிட்ட நெருங்க முடியவில்லை. பேதுரு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தான். அதுக்கப்புறம் பார்த்தான், பேதுருட்ட முடியல, வேற யாரை கை வைக்கலாம்? சுத்தி பார்க்கிறான், யூதாசை கை வைக்கிறான். யூதாசுக்கும் தேவன் ஆரம்பத்திலேருந்தே வார்னிங் கொடுத்துட்டே இருந்தார். யோவான் 6வது அதிகாரத்தில் சொல்லியிருப்பார். ஏற்கனவே எச்சரிக்கிறார், பந்தியில் இருக்கும் போதும் எச்சரித்தார், காட்டி கொடுக்க வரும்போது அவர் திரும்பவும் பேசுகிறார், சிநேகிதனேன் கூப்பிடுறார். அப்போ கூட அவனுக்கு அந்த கிருபை வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் அதை அசட்டை பண்ணிவிட்டான். பிசாசு அவனை மேற்கொண்டான். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. பிசாசானவன் என்ன பார்ப்பான் அப்படின்னா, சபை ஐக்கியமா, சின்ன வயசுல கதையெல்லாம் படிச்சிருப்போம்ல, சின்ன வயசுல ஸ்கூல்ல சொல்லி தந்த கதைகளில் ஒன்று என்ன, ஒரு மாடு தனியா நிற்கும், அப்பொழுது ஒரு சிங்கம் வந்து அதை பிடிக்க வரும், எளிதில் பிடித்து விடும். மீண்டும் அந்த ஸ்டோரி அடுத்து போகும்போது இந்த மாடு எல்லாம் கூட்டமாக நிற்கும். கூட்டமாக நிற்கிற இடத்துல சிங்கம் வரும்போது அது கூட்டமாக எதிர்கொள்ளும் போது சிங்கத்தால் அதை மேற்கொள்ள முடியாது, சிங்கம் ஓடிவிடும். இந்த கதையை சின்ன வயசில் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. சின்ன வயசுலேயே அந்த காலத்தில் ஸ்கூல்லலாம் இந்த ஃபெலோஷிப்பை குறித்து தானே இது ஒரு அழகான ஸ்டோரி. இதே தான் வேதம் சொல்லுகிறது. 5 பேர் 100 பேரை துரத்த முடியும், 100 பேர் 10,000 பேரை துரத்த முடியும். சத்துருவை பலவீனப்படுத்து, பாதாளத்தை பலவீனப்படுத்து. பாதாளம் சபையே நீ பலப்பட பாதாளம் பலவீனப்படும். பாதாளத்தால் சபையை மேற்கொள்ள முடியாது. இதை அறிந்துதான் பிசாசானவன் என்ன செய்கிறான்? சபைகளுக்குள்ளே எப்படியாகிலும் பிரிவினையை கொண்டு வர வேண்டும் என்று அவன் துடித்துக் கொண்டிருக்கிறான். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாகும். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. 1 கொரிந்தியர் 3:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 21-22 வசனங்களை வாசியுங்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தை வாசியுங்கள். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு. ஆமென். நான் 1 கொரிந்தியர் 3:9 சொன்னேன், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். எபேசியர் 2:21 வாசிங்க. இப்பொழுது அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. 22வது வசனம். அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல், அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவின் மேல் நீங்களும் என்று சொல்லும்போது மீட்கப்பட்ட ஜனத்தை குறித்து சொல்லப்படுகிறது, சபையை குறித்து சொல்லப்படுகிறது. நீங்களும் தேவ ஆவியினாலே தேவனுக்குரிய ஆலயமாய் கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கூட்டி எல்லாரையும் சேர்த்து அவர் உருவாக்குகிறார், அவர் கட்டி எழுப்புகிறார். எனவேதான் பவுலை கொண்ட ஆவியானவர் எழுதி வைக்கிறார், நீங்கள் ஒரே காரியத்தை பேசுங்க, ஏக சிந்தையும் ஏக மனம் உள்ளவர்களாய் பிரிவினைகள் இல்லாமல் காணப்படுங்கள். இப்படி இருப்பீர்களேயானால் பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளாது.
அவன் பிசாசு அறிந்திருக்கிறான், இந்த சபை ஒன்றாய் இருக்கு மட்டும் இவர்களை கை வைக்க முடியாது. எனவே என்ன செய்கிறான்? அவன் பிரிவினையை கொண்டு வருகிறான். நல்ல கவனமா கேளுங்க. மத்தேயு 26வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் அந்த சம்பவத்தை சொல்லி வரும்போது உங்களுக்கு புரியும். 12 சீஷர்களும் ஒன்னா இருந்தாங்க. ஒன்னா இருக்கிறது மட்டும் நல்ல கவனமா கேளுங்க. சத்துருவின் கை ஓங்கவே இல்லை. பல நேரங்களில் இயேசுவை பிடிக்கும்படி வகை தேடினார்கள். நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். அப்பெல்லாம் பிடிக்க கூடாமல் போயிட்டு, ஏன் 12 சீஷர்களும் ஒன்னா இருக்கிறாங்க. பல நேரங்களில் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள், முடியவில்லை அவர்களால். ஏன் 12 சீஷர்களும் ஒன்னா இருந்தாங்க. ஆனால் அந்த பஸ்கா இரவு அன்று ஒருவன் பிசாசுக்கு இடம் கொடுக்க போய் அவன் முதல்ல பிரிந்து போகிறான். யூதாஸ் பிரிந்து போகிறான். அது ராக்காலமா இருக்கிறது. கெத்சமனே தோட்டத்துக்குள்ளே 12 மற்ற 11 சீஷர்களை அழைத்து கொண்டு வருகிறார். இப்பொழுது இயேசுவை பிடிக்கும்படி வருகிறார்கள். மத்தேயு 26வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போகிறார்கள். இதுவரை 12 பேரும் கூடவே இருக்கிறாங்க. முதல்ல ஒருவன் போகிறான். ஆமென். அதன் பிறகு ஒவ்வொருவராய் போகிறார்கள். சீஷர்கள் எல்லாரும் என்று சொல்லும் போது அத்தனை பேரும், அந்த 12 பேரும், இந்த 3 ஆண்டுகள் இந்த 12 பேரும் சேர்ந்திருந்தார்கள். அவரை கொலை செய்ய பார்த்தார்கள், அவர்களால் முடியவில்லை. அதிகாரங்கள் அவங்க கையில் இருந்துச்சு, எல்லாமே அவங்க கையில் இருந்துச்சு. ஆனா அவரை சிறைபிடிக்க பார்த்தார்கள், முடியவில்லை. கொலை செய்ய பார்த்தார்கள், முடியவில்லை. குற்றம் கண்டுபிடிக்க பார்த்தார்கள், முடியவில்லை. முதல்ல பிசாசானவன் எங்க கை வைக்கிறான் பாருங்க. யூதாஸை கை வைக்கிறான். அடுத்து சீஷர்கள் எல்லாம் ஒவ்வொன்னாய் போறாங்க. எல்லாருமே பிரிந்து போகிறார்கள், இயேசுவை பிடிக்கிறாங்க. நான் இதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல விரும்புகிறேன். சபையே நன்றா கவனமா கேளுங்க. ஆமென். சபை ஐக்கியப்பட்டு பலப்பட்டு இருக்கும் மட்டும் சபையை எந்த சத்துருவுக்கும் அணுக முடியாது, நெருங்க முடியாது. ஆமென். பிசாசானவன் எங்கே பிரிவினையை விதைக்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். எனவே சபையார் எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்? ஒரே காரியத்தை பேசுறதுக்கு ஒரே சிந்தை உள்ளவர்களாய், ஏக சிந்தையும் ஏக மனமும் உள்ளவர்களாய், பிரிவினைகள் எக்காரணம் கொண்டு என் மூலமாய் சபையில பிரிவினை வந்துவிடக் கூடாது என்கிற விஷயத்துல ஒவ்வொரு விசுவாசியும் ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க என்ன நடக்கிறது தெரியுமா? சீஷர்கள் எல்லாம் சிதறி போறாங்க. எல்லா 12 சீஷர்களும் போயிட்டாங்க. ஆமென். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். பொதுவாகவே நான் சுவிசேஷத்தை இந்த நாளையும் சேர்த்து வைத்து பார்ப்பது வழக்கம். அப்படி பார்க்கும்போது அந்த சரியான பிக்சர் நமக்கு கிடைக்கும். மத்தேயுல சொல்லப்படாத சில காரியங்கள் மார்க்ல டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்கும், அல்லது யோவான்ல, லூக்கால. இந்த 4 சுவிசேஷங்கள் படிக்கும்போது இந்த 4ஐயும் சேர்த்து படிக்கும்போது தான் அந்த சரியான பிக்சர் நமக்கு கிடைக்கும். அதனால தான் ஆண்டவர் அங்கங்கே எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இப்போ சீஷர்கள் விலகி போயிட்டாங்க. இதுக்கு அப்புறம் ஒரு காரியம் நடக்கிறது. அது என்ன காரியம்? லூக்கா சுவிசேஷம் 23:12. முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதர்கள் ஆனார்கள். ஒரு புறம் என்ன நடக்கிறது? ஒன்றாயிருந்த சீஷர்கள் சிதறி போகிறார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? பிலாத்துவும் ஏரோதும் ஒன்றாய் சேருகிறார்கள். நான் அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். சபை பிரிந்து போன போது சத்துரு பலப்பட ஆரம்பித்தான். சத்துருவின் கை ஓங்க ஆரம்பித்தது. ஆமென். சபை கூடி வருதல், சபையின் ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் உள்ளது என்பதை உணர்ந்தவர்களாய் இந்த வார்த்தைகளை கவனியுங்கள்.
ஆராதிக்க ஒரு சர்ச்சு வேணும். இன்னைக்கு எல்லாருடைய அநேகர் இன்னைக்கு அப்படி மாறிட்டேன். ஆராதிக்க ஒரு சர்ச்சுக்கு வேணும். நான் சர்ச்சுக்கு வர்றதும் யாருக்கும் தெரியக்கூடாது, நான் சர்ச்சை விட்டு போகிறதும் யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால அநேகர் எப்படி என்ன பண்ணுவாங்க, சர்ச்சு தொடங்கி 2வது பாட்டு 3வது பாட்டு முடிஞ்ச பிறகு வருவாங்க. லாஸ்ட் செர்மன் முடிந்து ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ண எழுப்பி போயிடுவாங்க. சபை கூடி வர தேவன் வைத்ததின் நோக்கத்தை அறிந்து கொள்ளணும். 5 பேர் 100 பேரையும் 100 பேர் 10,000 பேரையும் துரத்தும்படியாய் சபை பலப்படணும். எங்கே சீஷர்கள் பாருங்க, 3.5 வருஷமா இந்த சீஷர்கள் ஒன்னா இருந்தாங்க. பிலாத்துவுக்கும் ஏரோதுக்கும் சேர முடியல. ஆனா சீஷர்கள் சிதறி போகிறாங்க. பிலாத்துவும் ஏரோதும் ஒன்னா சேர்றாங்க. சத்துருவின் ராஜ்யம் பலப்படுகிறது, சத்துருவின் கை ஓங்குகிறது. சபையே, உன் நிலை அறிந்து நீ மனம் திரும்பு. நமக்குள்ள எப்ராயிமின் பொறாமை நீங்கும். யூதா எப்ராயிமை துன்பப்படுத்த மாட்டான். அப்பொழுது அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழடங்குவார்கள். ஐக்கியத்தினுடைய நான் ரொம்ப ஜெபம் பண்றேன், ஆனா நான் யார்கிட்டையும் சேர மாட்டேன், பேச மாட்டேன்னா என்னால 100 பேரை துரத்த முடியாது. Thank you, Father. Thank you, Holy Spirit. Hallelujah. ஒண்டியாய் நடப்பதை காட்டிலும் 2 பேர் ஒருமித்து நடப்பது நல்லது. தேவன் இணைத்த சபையிலே நம்முடைய ஐக்கியம் என்ன? நல்ல கவனமாக கேளுங்க. இந்த வார்த்தையை நான் ரொம்ப பாரத்தோடு சொல்றேன். எல்லாருக்குள்ள இந்த வார்த்தை போக வேண்டும். சபை பலவீனப்படும் போது சத்துரு பலப்படுகிறான். சபை பலப்படும் போது சத்துரு பலவீனப்படுத்துகிறான். சபையே, சத்துருவை பலவீனப்படுத்து, உன் ஐக்கியத்தை பலப்படுத்து. ஏக யோசனையும் சிந்தையும் இல்லாத இடங்களில் சத்துருவின் கை ஓங்கும் என்பதை இந்த நாட்களில் அறிந்து கொள்ள வேண்டும். அது குடும்பமாகட்டும், சபையாகட்டும், தேசமாகட்டும். தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போகும். தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் நிலை நிற்காது. தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்காது. ஒரு மனம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும், ஐக்கியம் உண்டாக வேண்டும். அப்பதான் ஜெயிக்க முடியும். ஐக்கியமே ஜெயிக்க வைக்கும். ஐக்கியம் உண்டாகணும். ரட்சிக்கப்பட்டவர்களை சபையிலே சேர்த்தார். அவர்கள் அப்பம் பிட்டு அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும். Thank you, Father. அவங்க நிலைத்திருந்தார்கள், தரித்திருந்தார்கள். ஒருமனப்பட்டு தான் ஒரு இடத்தில் கூடினார்கள். அப்போஸ்தல நாட்களிலே கிரியை பலமா இருந்துச்சு. சத்துருவின் கை தளர ஆரம்பித்தது. ஏரோது பேதுருவை சிறைச்சாலையில் அடைத்து சுற்றிலும் அத்தனை அடுக்கு காவல்களை வைத்த பிறகும் பேதுரு வெளியே வந்து தைரியமாய் பிரசங்கிக்கிறான். பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளவில்லை. Amen. Thank you, Father. Hallelujah. தேவனுடைய கிரியை, ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாட்களிலே சபையிலே காணப்பட்ட ஒரு மனம் தேவனுடைய கிரியை பலமாய் வெளிப்பட்டது. சபைக்கு விரோதமாய் எழும்பின பவுலை ரட்சித்தார். சபைக்கு விரோதமாய் எழும்பின ஏரோதை அடித்தார். தேவனுடைய கிரியை பயங்கரமா இருந்துச்சு. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்றார். சவுலை வந்து ரட்சித்து சீஷனாய் மாத்தினார். ஏரோதை வந்து அடித்தார். அவன் புழுத்து செத்து போயிட்டான். சபைக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் அன்னைக்கு யுத்தம் செய்தார். ஏன் தெரியுமா? சபையில் அந்த ஐக்கியம் இருந்துச்சு. ஒருவன், ஆமென், 5 பேர் 100 பேரையும் 100 பேர் 10,000 பேரையும் துரத்தத்தக்க வல்லமை உள்ள ஐக்கியம் அன்று சபையிலே காணப்பட்டது. நமக்குள்ளே அந்த ஐக்கியம் இருக்கணும். வீடு நானும் என் வீட்டாருமோ வென்றால். நம்முடைய குடும்பம் நிலைத்திருக்கணும்னா குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கணும். சபை நிலைத்திருக்கணும்னா சபைகளில் ஐக்கியம் இருக்கணும். பிரிவினை இருக்கக்கூடாது. வேதத்திலிருந்து ஒரு 3 சம்பவங்களை நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். இது நிச்சயமாய் பிரயோஜனமாக இருக்கும் என நான் நம்புகிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் மீதியானிற்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படி கர்த்தர் கிதியோனை உற்சாகப்படுத்தி அனுப்புவார். அனுப்பும்போது ஆட்களை கூட்டும்படி சொல்லுவார். அப்பொழுது கிதியோன் பாருங்கள், நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் அதனுடைய
1வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை பார்த்து பேசுகிறார் பாருங்கள். 2வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியா இருக்கிறார்கள் சொல்லி அநேகரை போக வைக்கிறார். 3வது வசனத்தில் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் ஓடி போக கடவன் என்கிறார். அப்பொழுது ஆமென் 22,000 பேர் திரும்ப போயிட்டாங்க, 10,000 பேர் மட்டும் இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் இந்த காரியத்தை எடுப்பதற்கான ஒரு நோக்கம் உண்டு, அதை நான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். இதை சொல்லி வரும்போது உங்களுக்கு எளிதில் புரியும். இப்போ ஆண்டவர் சொல்ற, இதுலயும் நீ ஃபில்டர் பண்ணணும் கிதியோனே, இதில் ஒரு கூட்டத்தை நான் பிரித்தெடுக்க விரும்புகிறேன். சொல்லும்போது சொல்லுகிறார், தண்ணீர் அண்டையில் அவர்களை இறங்க பண்ணு, அவர்களை பரீட்சித்து காட்டுவேன் அப்படிங்கிறார். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வர கடவன், உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வரக்கூடாதுன்னு சொல்றார். அப்படி அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு, 5வது வசனம், தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி சொல்ற, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாய் அதை தன் நாவினால் நக்குகிறவன் எவனோ அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிகிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். 6வது வசனம், தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கெடுத்து நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர், மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, 7வது வசனம், நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்துக்கு போக கடவுது என்றார். நான் இந்த சம்பவத்துக்குள்ளே போகல, ஆனால் இந்த ஒரு காரியத்தை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். சபை எப்படி இருக்கணும் பாருங்க, நல்ல கவனமாக கேளுங்க. இப்போ மீதியானியரை ஜெயிக்கணும்னா கூட்டம் நிறைய இருக்கு. 30,000 பேர் இருக்கிறாங்க, 32,000 பேர் இருக்கிறாங்க. கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இல்லை, ஐக்கியம் பலமாக இருக்கணும். கூட்டம் பலமாக இருக்கக்கூடாது, ஐக்கியம் பலமாக இருக்கணும். இப்போ ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய உள்ள இருப்பதை அறிந்திருக்கிறார், ஒவ்வொருடைய மனநிலைமை என்ன என்பதை அறிந்திருக்கிறார். கூட்டத்தை பார்த்து கிரியை செய்கிறவர் அல்ல. நமக்கு யுத்த மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. பாதாளத்தின் வாசலை ஜெயிக்கணும்னா ஆமென் எண்ணிக்கை அல்ல, கூட்டம் அல்ல பிரதானம், ஐக்கியம் பிரதானம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், பயம் திகில் உள்ளவன போக சொல்லுகிறார். 22,000 பேர் போயிட்டான், மீதி 10,000 பேர் இருக்கிறான். இப்போ அடுத்த டெஸ்ட் பாருங்க, தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விடு. நல்ல கவனமாக கேட்கணும் இந்த வார்த்தையை, நான் புரியும்படி சொல்றேன். அதில் நாயை போல நக்கி குடிக்கிறவங்க இருப்பாங்க, அவங்கள பிரித்துரு. முழங்கால மடக்கி குனிந்து குடிக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள பிரித்துரு. இந்த முழங்கால மடக்கி குனிந்து குடிக்கிறாங்கல்ல, அவங்கள போக சொல்லிடு, அவங்க வேண்டாம். இந்த நாய் போல கையில் எடுத்து நக்கி குடிக்கிறாங்க தெரியுமா, அவங்கள கூட்டிட்டு போ, நீ ஜெயிப்ப அப்படின்னு. என்ன இதனுடைய அர்த்தம்? அநேகர் அநேக விதமான அர்த்தங்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் இதை புரியும்படிக்கு எளிதில் புரிந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி உங்களுக்கு புரியும்படி நான் சொல்கிறேன். தண்ணியில் முழங்கால மடக்கி குனிஞ்சு பார்த்தா தண்ணியில் என்ன தெரியும்? இங்கே முழங்கால மடக்கி குனிந்து குடித்தவர்களை போக சொல்றார், அவங்க வேண்டான்ட்டார். நாயை போல கையில் எடுத்து நக்கி குடித்தவர்களை சேர்த்து கொண்டார். இப்போ நான் கேட்குற கேள்வி, முழங்கால மடக்கி குனிந்து தண்ணீரில் பார்த்தா என்ன தெரியும்? தண்ணியில் பார்த்தா என்ன தெரியும்? தண்ணியில் பார்த்தா நம்மள தான் தெரியும். தண்ணியில் இப்படி பார்த்தா, முழங்கால மடக்கி இப்படி எத்தி பார்த்தால் தண்ணியில் நம்ம முகம் தான் தெரியும். ஆண்டவர் சொல்ற, அப்படி தண்ணீரில் தன்னை பார்க்கிறவனை போக சொல்லிட்டார், அப்படி குடிக்கிறவனை போக சொல்லிட்டார். ஆனால் அந்த நக்கி குடிக்கிறது இருக்குல்ல, அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். கையால் அள்ளி வாய்க்கடுத்து நக்கி கொண்டவர்கள். நல்ல கவனமாக கேளுங்க. தண்ணீரை எடுத்து இப்படி நக்கி குடிச்சு, இப்படி கொஞ்சம் அது நீங்கள் ட்ரை பண்ணி இப்படி நக்கி குடித்து பாருங்கள். இப்படி நக்கி குடித்து பார்க்கும்போது, இப்படி நக்கி குடித்து முடிக்கும் போது கண் எங்கே தெரியாம போகும்? ஆண்டவர் ஃபில்டர் பண்றாரு பாருங்க.
முழங்கால மடக்கி தண்ணீரை குடிக்கிறவனை போக சொல்லிரு, கையை எடுத்து இப்படி நக்கி குடிக்கிறவனை சேர்த்துக்கொள். நான் அதை புரியும்படி சொல்றேன். தன்னை பார்க்கிறவனை கொண்டுட்டு போனா உன்னால ஜெயிக்க முடியாது. வானத்தை அண்ணாந்து பார்க்கிறவனை அழைத்து கொண்டு போனால் உன்னால சத்ருவை ஜெயிக்க முடியும். ஆமென். அப்படி எத்தனை பேர் இருந்தாங்களா? 300 பேர். கிதியோன் கூட இருந்த 300 பேர் யார் தெரியுமா? தங்களை பார்க்கிறவர்கள் அல்ல, வானத்தை பார்க்கிறவர்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? என்னுடைய பலத்தில் இருந்தா, என்னுடைய திராணியில் இருந்தா, என்னுடைய ஞானத்தில் இருந்தா ஒன்றும் கிடையாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து. ஆண்டவர் வச்சிய பரீட்சை பார்த்தீங்களா? தேவனுடைய பரீட்சை. பரீட்சையில எத்தனை பேர் தங்களை நம்மை நாமே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரே என்ன போய் நான் போய் என்ன போய் ஆண்டவர் சொல்ற, இவனை விட்டுரு, இவனை வச்சு நீ ஜெயிக்க முடியாது. இத்தனை காலம் 32,000 பேர் இருந்தாங்க கிதியோன் உன்கிட்ட. ஆனா மீதியானியர் வந்து நீ சம்பாதித்தது எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். வருஷம் வந்து அறுவடை நாட்கள் வரும்போது மீதியானியர் படையெடுத்து வந்து பிடிச்சிட்டு போனா. இந்த 32,000 பேர் இருந்தும் சத்ருவின் கை பலப்பட காரணம் என்ன தெரியுமா? அந்த கூட்டத்துக்குள்ள ஐக்கியம் இல்ல. ஆண்டவர் ஃபில்டர் பண்றாரு. பயமும் திகிலும் உள்ளவன் போறான் ஒரு புறம், தன்னை தானே பார்க்கிறவனையும் விரட்டுறாரு. வானத்தை மாத்திரம் கண்ணாந்து பார்க்கிற ஒரு சின்ன கூட்டம், ஒரு மீதியான கூட்டம். அந்த மீதியான கூட்டத்தை வச்சுதான் மீதியானியரை மேற்கொள்ள கிருபை செய்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. முழங்கால மடக்கி குனிந்து குடித்தாருக்கு தன்னை தெரியும். தன்னை பார்க்கிறவன் வேண்டாம். நான் எனக்கு என்னுடைய இவனை வச்சு ஜெயிக்க முடியாது. இப்படிப்பட்டவங்க சபையில இருக்க போய் தான் பிரிவினைகள். எல்லாற்றுக்கும் கர்த்தர் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அவர்கள் அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். அவர் நீரே இதை செய்தீர் என்று அப்படி அந்த நக்கி கொடுக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் இதை பார்க்கிறது. சபையில பிரிவினை காணப்படக்கூடாது என்றால், சபை பாதாளத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால், இந்த 300 பேரை போல கண்கள் வானத்துக்கு ஏறெடுக்கப்படுவதாக. இவர்களாலே ஜெயம். பாருங்க, கிதியோன் இந்த 300 பேரை கூட்டிட்டு போறான். 32,000 பேர் இருந்த போது மீதியானியர் கை ஓங்கினது. ஆனா அந்த 300 பேர் இப்போ இதான் சபை. இப்படிதான் இருக்கணும் சபை. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்ற வார்த்தையை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த 300 பேரும் 7வது அதிகாரம் 17 முதல் பார்த்தீங்கன்னா தெரியும். 17வது வசனத்தை வாசிங்க. அவர்களை நோக்கி நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். அதுல 300 பேரும் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டான். அது ஏன் நான் செய்யணும்? அது எதுக்கு நாங்க செய்யணும்? எந்த கொஸ்டினும் கிடையாது. ஏன்னா 300 பேரும் தங்களை பார்க்கிறவர்கள் அல்ல, அந்த 300 பேரும் கர்த்தரை பார்க்கிறவர்கள், வானத்தை பார்க்கிறவர்கள். நான் செய்வதை அப்படியே செய்யுங்கள். 18வது வசனத்தை வாசிங்க. நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும், அதாவது 3 டீமா பிரிக்கிறான் கிதியோன். 300 பேரை 3ஆய் பிரிக்கிறான். இப்ப சொல்றாரு, நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலத்தை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக. நல்ல கவனிங்க, எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க, எல்லாரும் ஒன்றையே பேசுகிறார்கள், ஒன்றையே பேசுறாங்க. அது ஏன் கிதியோனுடைய பட்டயம் சொல்லணும்? எங்க பட்டயம் சொன்ன ஆகாதோ? அப்படி சொல்றவங்களால தான் வீட்டுக்கு போக சொல்லிட்டார். அதாவது முழங்கால மடக்கி தண்ணீர்ல பார்த்த அந்த அத்தனை பேரையும் கிளப்பி விட்டுட்டார். அவங்களெல்லாம் போக சொல்லிரு. அவங்க இருக்கிறது வரைக்கும் கிதியோனே ஒன்னால ஊழியம் செய்ய முடியாது. அவங்க இருக்கிறது வரைக்கும் நீ சத்ருவை ஜெயிக்க முடியாது. ஒரே காரியத்தை பேசி தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர், நன்றி அப்பா. 300 பேரும் வாயிலிருந்து வந்த வார்த்தை, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். எதுங்க கர்த்தருடைய பட்டயம்?
ஆமென். கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறாரே, இதுதான் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையான பட்டயம். அவருடைய வாயிலிருந்து இந்த பட்டயம் புறப்படும். Thank you Holy Spirit. அடுத்து பாருங்கள், அதனுடைய 21வது வசனத்தை வாசிங்க. பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அதுல இருந்தாங்க. அது எப்படி அந்த 3 டீமா கிதியோன் பிரிக்கிறார்ல, அப்ப 3 டீம்னால 100 பேரை பிரிக்கிறாருன்னு வைங்களேன். கிதியோன் கூட ஒரு 100 பேர் இருக்கணும், பாளையத்துக்கு இன்னொரு பக்கத்தில் ஒரு 100 பேர் இப்படி சுத்தி இருக்கணும். அதில் யார்? ஏன் நாங்க அந்த இடத்துல கிதியோன் கூட நின்று ஆகாதோ, எங்களுக்கு இந்த ஸ்தானம் தந்தா எங்களுக்கு தந்தா இது குறைஞ்சு போயிருமா, இப்படி யாருமே எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஏன் கம்ப்ளைண்ட் இல்லை தெரியுமா? அந்த 300 பேரும் தங்களை பார்க்கிறவர்கள் கிடையாது. அந்த 300 பேரும் வானத்தை பார்க்கிறவர்கள், பரத்தை பார்க்கிறவர்கள். பரத்திலிருந்து ஜெயம் வரும். ஒத்தாசை எங்க இருந்து வருதோ அங்க பாருங்க. Thank you Father. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த 300 பேரும் எனவே தான் அவங்க நிலையில நிக்கிறாங்க. யாருக்கு என்ன வேலையோ அது செய்யறாங்க, சந்தோஷமா எடுத்துக்கிட்டாங்க. ஆமென். போன வருஷம் யூத் ஃபெஸ்ட் நடந்துச்சு நம்ம சர்ச்சில். யூத் ஃபெஸ்ட் நடக்கும்போது அதுக்கு முந்தின நாள் வாலண்டியர்ஸ் மீட்டிங் நடக்குது. அதில் ஒரு 50-60 பேருக்கு மேலே சர்ச்சிலேருந்து வந்திருக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் வந்திருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு போஸ்ட். அப்போ அந்த போஸ்ட் போடுறது அது ஒரு பெரிய ரிஸ்க்கான வேலை. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நீங்களே என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொடுக்கறது சந்தோஷம், எல்லாருமே கொடுக்கறத சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் அப்படின்னாங்க. ஏன்னா 200 மணி நேரம் செயின் ப்ரேயர் வச்சுருந்தோம். கிருபையினால் எல்லாம் நல்லா அந்த ஜெபத்தோடு எல்லோரும் இருக்கிறாங்க. அப்போ நான் சரி நீங்கள் என்ன போஸ்ட்டில் என்ன பொசிஷனில் நீங்கள் இருக்கிறீங்க, நீங்களே சொல்லுங்கள், என்ன வேலை எடுத்து செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். கொடுக்குற வேலை எதுனாலும் செய்கிறதுக்கு ரெடி, எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. எல்லாம் ஒவ்வொரு வேலை சொன்னாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் ஒரு டாக்டர் இருந்தாங்க. எனக்கு அவங்களுக்கு என்ன பொசிஷன் போட எனக்கு தெரியல. அப்போ நான் அவங்கள்ட்ட அப்படி பேசாமல் இருந்துட்டேன். அவரே கை தூக்கி சொல்கிறாரு, இந்த வர்றவங்கெல்லாம் செருப்பை போட்டு போவாங்கல்ல, அந்த செருப்பை நான் அரேஞ்ச் பண்ணுற நிலையில் நான் இருக்கிறேன், என்ன அதில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக அவரே தன்னை விட்டு கொடுத்து சொன்னார். எனக்கு உண்மையில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் ஒரு பெரிய டாக்டர். ஆனால் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தில்னு வரும்போது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தன்னை பார்க்கவில்லை, தன்னுடைய நிலையை பார்க்கவில்லை. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த சம்பவம் மறக்கவே இல்லை. என்ன போய் இங்கேயா, நாங்கள் கேட்கவே இல்லை, நாங்கள் சொல்லவே இல்லை. அவருக்கு வேற ஏதாவது உள்ள ஒரு நல்ல என்ன அவங்களுக்கு எளிதாக செய்யக்கூடிய ஏதாவது காரியம் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவரே கை தூக்கி சொல்கிறார், இல்லை எனக்கு அந்த செருப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணுற இதில் நான் நிற்கிறேன் அப்படின்ட்டார். தேவனுக்கு அடுத்த காரியத்தில் தன்னை பார்க்கும்போது நான் என்ன பார்ப்பேனே, ஆனால் நான் யார் என்கிட்ட போய் இதை அங்கே சத்துருவன் கை பலப்படும். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், ஹே கிதியோனே, இது வேலைக்கு ஆகாது கிதியோனே, நீ 32,000 பார்த்துட்டு இருக்க, எனக்கு நான் ஐக்கியத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவ்வளவு அந்த 300 பேர் போதும் கிதியோனே. ஏன்னா அந்த 300 பேரும் அவர் நிலையில நிற்கிறவங்க. நீ சொல்லு, அந்த இடத்துல நில்லுன்னு சொன்னா நிற்பாங்க. ஒரே காரியத்தை பேசுறவங்க. என்ன காரியம்? கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். அது மாத்திரமல்ல, 22வது வசனத்தை வாசிங்க. 7:22. 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் 300 பேரை ஊதுனா. ஒரு சபையில 300 பேர் இருந்தா 300 பேரும் பாடணும், 300 பேரும் ஆராதிக்கணும். இது 10 பேர் பாடுவாங்க, மீதி 10 பேர் நீ சொல்லி நாங்க கை தூக்குறதுக்கா? சிலரை பார்த்துருக்கீங்களா, ஓவர் ஸ்மார்ட் ஆகி ஆராதனை நேரத்தில் பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள என்ன சொல்லன்னு தெரியல. இப்படி 300 பேரை எக்காலம் ஊதுனா மட்டும்தான் 21 கடைசி வாசிங்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும்
சிதறி சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது ஓடி போனது. கவனிச்சீங்களா? 300 பேர் இருந்தா 300 பேரும் பாடும்போது பாடணும், ஆராதிக்கும் போது ஆராதிக்கணும், ஜெபிக்கும் போது ஜெபிக்கணும். 300 பேரும் எக்காலத்தை ஊதணும். இது 30 பேர். அது யாருக்கிட்ட சிலர் பார்த்துருக்கீங்களா? கீழே இருக்கும்போது தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள மட்டும் மேடையில் விட்டு மைக்க கொடுத்து பாருங்க, அவ்வளவுதான், ஃபயர் தான். அதுக்கப்புறம் மைக்கு மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்படி இருக்க மட்டும் சபை ஜெயிக்காது. சபை ஜெயிக்கணும்னா இருக்கிற 300 பேரை எக்காலம் ஊதணும். சத்துரு சிதறண்டு ஓடணுமா? ஒரு வழியே புறப்பட்டு வருகிற சத்துரு 7 வழியே ஓடணுமா? 300 பேரை எக்காலம் ஊதணும். ஒரே காரியத்தை நினைங்க. எல்லாரும் 300 பேரும் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறவர்கள். 300 பேரும் கர்த்தரின் பட்டயம் தான் கிதியோனின் பட்டயம் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை முன்னின்று நிற்கிறவர்கள். 300 பேரும் அவர் நிலை நிற்கிறவங்க. 300 பேர் எக்காலம் ஊதுறவங்க. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி முழங்காலை முடக்கி தண்ணீரில் குடித்தார்களே, தங்களை பார்க்கிற அவங்க இருந்தாங்கன்னு அந்த பிரச்சனை ஆயிரும். என்ன பிரச்சனை ஆயிரும்? முதல்ல நான் தான் எக்காலம் ஊதுவேன். இது எனக்கு என்ன கூப்பிடல, என்ன செய்யல. தன்னை பார்க்கிறவன், நான் என்னை பார்க்கிறவனா இருப்பேனானால் நான் சபைக்கு இடரலாக தான் இருப்பேன். நான் வானத்தை பார்க்க, அவரை பார்த்து அவர் நிமித்தம் அவரை முன்னிறுத்தி அவருக்காக நிற்கணும். ஆமென். கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தான் விடுதலையாக்கும். ஆமென். 300 பேரும் எக்காலம் ஓதணும். இனி எதுக்காக இந்த வார்த்தைகள்னா, கர்த்தர் திரும்பிய சபையை கூட்டி சேர்க்கும் போது இப்படிப்பட்ட தெய்வீக கிரியைகள் சபைகளிலே வெளிப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறார். இல்லை அது யார் வர்ஷிப் நடத்துறா, இவங்க நடத்துறா, நான் பாட மாட்டேன். என்ன பாட்டு? சிலர் பார்த்துருக்கீங்களா, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்தால் பாடுவாங்க, வேற பாட்டு வந்தால் பாட மாட்டாங்க, அப்படி உம்முன்னு இருப்பாங்க. இது நடத்துறவங்க கிதியோனுக்கு அந்த ரிஸ்கே கொடுக்கலங்க. இந்த 300 பேரும் கர்த்தர் அவங்க ஸ்டார்ட் சொன்னதும் இங்கே எல்லாருமே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது இங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் கை தொட்டுங்க. எதுக்கு 3 அல்லேலூயா சொல்கிறது? 3வது அல்லேலூயாவது அதில் தூங்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் எழும்பி. சிலர் பார்த்தீங்களா 3வது அல்லேலூயாவில் மட்டும் தான் சொல்லுவாங்க. முதல்ல பார்ப்பாங்க, 2வது அப்படி ரெடி ஆயிடுவாங்க, 3வதுல இது நடத்துகிறவங்க சொல்லணும், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்க. கிதியோன் அங்கேருந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் கிதியோனுக்கு மீதியானியரே தேவையில்லை, இந்த மீதியான கூட்டமே போதும். கிதியோன் சத்தம் போட்டு எப்பொழுது சபை தன்னை காணாமல் அவரை காண ஆரம்பிக்குதோ அப்பொழுதுதான் எழுப்புதல், அப்பொழுதுதான் விடுதலை. சத்துருக்கள் சிதறுண்டு ஓடுகிறார்கள். ஷாக்காரா பாத்துடாரா. ஆமென். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். 300 பேர், இந்த 300 பேர் போதும்பா. ஆண்டவரே 32,000 300 எனக்கு நம்பர்ஸ் மேட்டர் இல்லப்பா, எனக்கு ஃபெலோஷிப் தான் மேட்டர். ஃபெலோஷிப் தான் ஐக்கியம். அவரவர் நிலை. ஆண்டவரே என்னை நீர் எதற்கு அழைத்தீரோ அதை நான் செய்ய எனக்கு கிருபை தார். ஒருத்தங்க நல்லா பயன்படுறாங்களா, அவங்க தேவராஜ்யத்தை கட்டுறதானே பயன்படுறாங்க. சந்தோஷம் ஆண்டவரே. நல்ல கவனமாக கேளுங்க. உங்க வீடு இருக்கு, உங்க வீடு இருக்கு. ஒருத்தங்க உங்க வீட்டு வேலையை நல்லா இன்ட்ரெஸ்டாக நீங்க செய்யறதை விட நல்லா செய்யும் போது நீங்க பொறாமப்படுவீங்களா? இல்லை, நீங்க பரவாயில்லப்பா ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்றீங்கல்ல. உங்களுக்குன்னு ஒரு காரியத்தை ஒருத்தங்க ரொம்ப உற்சாகமா செய்யும் போது, நம்ம ஆண்டவர் யாருங்க? நம் தகப்பன் அல்லவா? தேவராஜ்யம் நம்முடைய தகப்பனுடைய வீடு அல்லவா? நம்ம தகப்பன் வீட்டுக்காக இவங்க இவ்வளோ பிரயாசப்படுறாங்களே, பண்ணட்டும் சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. தன்னைத்தான் பார்க்கிற நிலையில் சபை இருக்கும் மட்டும் நான் எனக்கு என்னுடையது இதெல்லாம் ஒட்டைக்கணும். அப்படிப்பட்டவங்களை வச்சுட்டு
யுத்தம் பண்ண முடியாது. எனவே தான் கர்த்தர் சொல்றார், நான் அவங்க பரீட்சித்து காட்டுவேன். கிதியோனே, காலை மடக்கி தண்ணீரில் குனிந்து குடிக்கிறவனை கூட்டிட்டு போயிடாத. அவன் தன்னை பார்க்கிறவன். ஆனா அந்த கையில தண்ணி எடுத்து நக்கி குடிக்கிறான் தெரியுமா, அவன் என்னை பார்க்கிறவன். ஆமென். ஐக்கியம் பலப்பட நம்முடைய கண்கள் அங்க மட்டும்தான் பார்க்கணும். எதற்காக சர்ச்சுக்கு போறீங்கன்னு கேட்டா சொல்லுங்க, அவர் என்னை சேர்த்தார், அவருடைய நாம மகிமைக்காக, அவர் என்ன பர்பஸுக்காக இந்த சபையில என்னை இணைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற. ஹல்லேலூயா. யாரையும் பார்ப்பதற்கல்ல. உங்களை மற்றவங்க கூட ஒரு நாளும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களை விட மற்றவர்கள் விசேஷித்தவர்களா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு கிருபையை ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு கொடுத்திருப்பார். ஆமென். அவனுக்கு 5 தாலந்து 5 கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவனுக்கு கொடுக்காத ஒரு தாலந்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். எஜமான் வந்து இவன் அதை பயன்படுத்தாததை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை பிடுங்கி இவன்கிட்ட கொடுத்தார். அப்போ இந்த தாலந்து 5 தாலந்து உள்ளவன்ட்ட இல்லை, இந்த தாலந்து இவன்ட்ட தான் இருந்துச்சு. உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கிறது, உனக்குன்னு ஒரு கிருபை தேவன் வைத்திருக்கிறார். அவனுக்கு நான் அளிக்கும் பலன், அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதாய் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு கிருபையை பகிர்ந்து அளிக்கிறார். இது நம்ம திராணியில வாங்கினது கிடையாது. நான் தான் மனத்தாழ்மையா சொல்லுவேன். நான் என்னுடைய சாட்சி கேட்டிருப்பீங்க. எனக்கு உண்மையில சின்ன வயசுல இருந்து பாட்டு வராதுன்னு எங்க வீட்டில் இருக்கிற மற்ற எல்லாரை விட நான் ரொம்ப டவுன். எனக்கு படிப்பு வராது, நான் ஒழுங்கா பேசிட மாட்டேன். என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும், எங்களுடைய சபையின் ஆரம்ப விசுவாசிகளுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை தெரியும், யார்கிட்டையும் பேச மாட்டேன். எங்க சொந்தக்காரங்க அதுக்கு பெரிய சாட்சி. இவனா இப்படி பேசுறான் அப்படி சொல்றாங்க. இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. இது தேவன் வைத்த கிருபை. இது என்னுடைய திராணினாலேயோ திறமையினாலேயோ நான் சம்பாதித்தது அல்ல. ஒன்னும் இல்லாம இருந்தேன் தெரியுமா, அதனால எனக்கு கிடைக்கப்பட்ட கிருபை இது. இப்படி ஒவ்வொருவருக்கும் தேவன் கிருபையை வைத்திருக்கிறார். நீ உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நினைத்து சந்தோஷப்படு. அடுத்தவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பார்த்து ஏங்கிட்டு இருக்காத. உன்னை, அதாவது தன்னை காண்கிறவன். எனக்கு இன்னைக்கு சர்ச்சில் எனக்கு என்ன இந்த ப்ரேயர் எனக்கு கொடுக்கல, அல்லது இது எனக்கு தரல, நான் இத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறேன், என்ன பயன்படுத்தலை. அவரவர் நிலையிலே நிற்கணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். தேவன் என்ன ஸ்தானத்தில், அதாவது ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு கர்த்தர். நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆளுகை செய்கிறவர்கள் கூட யார் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது கர்த்தர். சபையில யார் யார் என்ன செய்யணும் என்பதை சபையின் தலைவர் கிறிஸ்து தீர்மானிக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டவர்களை நாம் அசட்டை பண்ணக்கூடாது, நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. எனவேதான் கர்த்தர் கிதியோனை பார்த்து சொன்னார், மீதி எல்லாரையும் போக சொல்லிட்டு அந்த 300 பேரை மட்டும் கூட்டிட்டு போ. ஏன்னா அந்த 300 பேரும் தங்களை பார்க்கிறவர்கள் அல்ல, அந்த 300 பேரும் என்னை பார்க்கிறவர்கள். அந்த நக்கி குடித்தார்கள் அல்லவா, எடுத்து இப்படியே குடிக்கும் போது கண் எங்க போகுது தெரியுமா, மேலே போகுது. குனிந்து குடிக்கும் போது கண்ணு அந்த தண்ணீரிலே வெளிப்படுகிற தங்களை பார்க்கிறார்கள். இல்லை 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 சபையே, ஏன் பிரிவினை? நான் மீண்டும் சொல்லுகிறேன், நாம் நம்மை பார்த்து நான் என்னுடையது எனக்கு இந்த நிலையிலே நாம் தொடருவோமே ஆனால் நம் மூலமாய் சபையிலே பிரிவினை வருவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த யூதாசு பிசாசுக்கு இடம் கொடுத்தது போல நாம் பிசாசானவன் கிரியை செய்ய இடம் கொடுக்கிறோம். ஒரு நாளும் கூடாது, ஒரு நாளும் கூடாது. தேங்க்யூ ஃபாதர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். யோசபாத்துக்கு விரோதமாய் ஒரு பெரிய சேனை, அநேக சத்துருக்கள் சேர்ந்து யுத்தம் பண்ண வருகிறார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து என்ன செய்கிறான் பாருங்கள். 2 நாளாகமம் 20:3. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் கர்த்தரை தேடும்படி தீர்மானிக்கிறான். 4வது வசனத்தை வாசியுங்கள். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில்
சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்த எல்லா ஜனங்களும் ஒருமித்து கர்த்தரை தேட வந்தார்கள். 13வது வசனம், அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். வாசிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை தேட வந்தார்கள். சபையிலே எப்படி கூடி வர வேண்டும் பாருங்க. முதல்ல கர்த்தரை தேட வரணும். எல்லாருடைய எண்ணம் எதை தேட வருகிறோம்? சிலர் சபைக்கு வர்றது பையனுக்கு பொண்ணை தேட, பொண்ணுக்கு பையனை தேட. சபைக்கு வர்றது கர்த்தரை தேட தான் வரணும். நான் உங்களை சொல்லல, ஒருவேளை நான் சொல்றது உங்களை சொல்றது போல தோணுச்சுன்னா உங்களை தான் சொல்றேன். சபைக்கு வர்றது கர்த்தரை தேடுவதற்கு. இந்த ஒரு எண்ணம் பெரியவங்க, புருஷர்கள், மனைவிகள், பிள்ளைகள், பெற்றோர்கள், எல்லாரும் ஒருமித்து கர்த்தரை தேட, இந்த ஒரே எண்ணம். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபுன்னு சந்ததி. சபையில எதுக்குங்க வரோம்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். சபை தேவனுடைய ஆலயம். கர்த்தரை தேட மட்டும் வரணும். ஆமென் சொல்லுங்க. வேற எதுவும் இல்லை. ஈசாக்கு அழைச்சிட்டு ஆபிரகாம் போகும்போது வேலைக்காரர்கள்ட்ட ஆபிரகாம் சொல்றாரு, நானும் பிள்ளையாண்டன்னு போய் தொழுது விட்டு வருகிறோம் சொல்லிட்டு போகும்போது ஈசாக்கு கேட்குறான், அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? ஆராதனைன்னதும் ஈசாக்கின் தேடலை பார்த்தீங்களா? ஆட்டுக்குட்டி. வேற ஒண்ணுமே இல்லை, வேற எதுவுமே கிடையாது. அங்க என்ன ஸ்பீக்கர் இருக்கு, அங்க யார் வருவா? கர்த்தரை தேடணும். இதுல நம்ம ஒருமனப்பட்டிருக்கணும். எதுக்கு சபை கூடுகிறோம்? கர்த்தரை தேட. கர்த்தரை தேட வந்தார்கள். 13வது வசனம், கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். 18வது வசனம், அப்பொழுது யோசபாத் தலை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள ஒருமித்து தேட வந்தார். கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். யோசபாத் தேடுகிறான், ஜனங்களும் தேட வருகிறார்கள். ஊழியர்களும் விசுவாசிகளும் கர்த்தரை தேட சபையிலே வரணும். ஊழியர்களும் விசுவாசிகளும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். ஊழியர்களும் விசுவாசிகளும் கர்த்தருக்கு முன்பாக தாழ விழணும். அந்த ஒன்னஸ் செய்யற காரியம் ஒரே போல இருக்கணும். 19வது வசனத்தை வாசிங்க. 19, கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கம்பீரமாய் துதித்தார்கள். கர்த்தரை தேட வந்தார்கள், கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள், கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள், கர்த்தரை மகா சத்தமாய் துதித்தார்கள். 22வது வசனம், சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். சர்ச்சுக்கு எதுக்குங்க வந்தோம்? ஞாயிற்றுக்கிழமை வேற வழி இல்லை, வந்துதான் ஆகணும், அதனால வந்தோமா? இல்லை. வருவதின் நோக்கம் ஒரே காரியத்தை சிந்தித்து எல்லாருடைய சிந்தையில ஒரு தேடல் தான். என்ன தெரியுமா? கர்த்தர். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. சர்ச்சில் வச்சு வேற எந்த டீலிங்குமே நடக்கக்கூடாது. கர்த்தரை தேட வந்தேன், அவ்வளவுதான். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதியை வந்து சொல்வார்கள் இல்லை, அவ வீட்டில இருந்து புறப்படும் போதே அவங்க வாயில் என்னதான் இருக்கணும்? துதி. வேற காரியங்களுக்காக தேட வருவோமே ஆனால், இப்போ புரியும்படி சொல்றேன், இப்போ பையனுக்கு பொண்ணு பார்க்க வருவோமே ஆனால் என்ன சொல்லிட்டு வருவோம்? வீட்டில இருந்து சர்ச்சுக்கு வரது வர, இன்னைக்கு அந்த ஃபேமிலி வருமா என்ன தெரியல, இன்னைக்கு அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு தெரியலையே, இப்படி சொல்லிட்டு வரும். கர்த்தரை தேட வருகிறவர்கள் வீட்டில இருந்து இங்க வரும்போது துதிச்சுட்டு வருவாங்களாம். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். சபையில வேற எந்த டீலிங்குமே வைக்கக்கூடாது. ஏசாயா தேவாலயத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது
சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன பேசினாங்க தெரியுமா? ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன பேசினாங்க தெரியுமா? ஹே, உன்னுடைய ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கு, எந்த கடையில் வாங்கின? இப்படியா பேசினாங்க? இல்லை. நீங்கள் பைபிள் படிச்சீங்கன்னா தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம், ஒருவரை ஒருவர் நோக்கி. 2லேருந்து வாசிங்கள். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி. நம்ம எல்லாம் தேவனை பார்த்து புகழுகிறோம், ரைட். ஆனா ஒருத்தங்களை பார்த்து அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என் வீட்டில் அப்படி இருந்துச்சு, எது இருந்துச்சு, நான் காலைல இதுதான் சமைச்சேன். இப்படி எந்த ஆலயத்துக்குள்ள வந்த வேற ஒரு பேச்சு இருக்க கூடாது. அவங்க ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசுற பேச்சு பார்த்தீங்களா? இன்னைக்கு சபையில கூடி என்ன பேசுகிறோம்? வெளியேன்னு எல்லாம் பேசுறது, எல்லாம் பேசிட்டு உள்ள வந்துட்டு கொஞ்சம் அந்நிய பாஷையும் பேசுறது, வெளியே போய் அநியாய பாஷைகளை பேசுறது. யோசபாத்தும் யூத ஜனங்கள், சிறியவர் முதல் பெரியவர் மட்டும் அத்தனை பேரும் கர்த்தரை தேட வந்தார்கள். அவங்க எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. வார்த்தைக்கு முன்பதாக யோசபாத்தும் யூத ஜனங்கள் அனைவரும் தாழ விழுந்தார்கள். அதன் பிறகு அத்தனை பேரும் பாடி துதித்தார்கள். தேவன் எழுந்தருளி கிரியை செய்தார். சத்துருக்கள் சிதறுண்டு ஓடினார்கள், வெட்டுண்டு விழுந்தார்கள். யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல். தேசம் அமெரிக்கையாயிருந்தது. ஒரு மனம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய தேடல் ஒன்றாக இருக்கணும். ஒரே காரியத்தை பேசி, ஒரே காரியத்தை சிந்தித்து, ஏக மனதுள்ளவர்களாய், பிரிவினைகள் இல்லாமல் தேவ சமூகத்தில் காணப்பட கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். 3 காரியங்களை பேசணும்னு சொன்னேன். நான் இந்த காரியத்தோடு நான் வார்த்தையை சுருக்குகிறேன். காரணம், நிறைய வார்த்தைகளை கர்த்தர் பேசியிருக்கிறார் என நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இதை தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் அந்த ஸ்டடியை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்பொழுது நான் பேசின வார்த்தைகள், ஒரு சில காரியங்களை நான் வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவன் கிதியோனை கூட இருந்த 300 பேரை போல, யோசபாத் கூட இருந்த ஜனங்களை போல ஒன்றையே சிந்தித்து, ஒன்றையே பேசி, ஆமென், ஐக்கியத்தில் பலப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பாருங்கள், சீஷர்கள் சிதறின போது பிலாத்துவும் ஏரோதும் ஒன்று சேர்ந்தார்கள். தேவ பிள்ளைகளுக்குள்ளே பிரிவினை உண்டாகும் போது சத்ருவின் கை பலப்படும். தேவ பிள்ளைகள் பலப்படும் போது சத்ருவின் கை தளர்ந்து போகும். சத்ருவின் கை தளர்ந்து போகும். என கேட்கிற சபையே, சத்ருவை பலவீனப்படுத்து, சத்ருவை பலவீனப்படுத்து. ஆமென், ஆமென். பிரிவினைகளுக்கு இடம் கொடாதே, ஒன்றாய் நிற்போம். தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். ஆண்டவருடைய நாம மாத்திரம் நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். பாடுவோமா சேர்ந்து? ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். பாடுங்க. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.
எதிர்காலம் சபைக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் சபைக்குண்டு, ஆமென், எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. கரங்களை தட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சாத்தானை. ஷாகாராபா துடாரா. ஆண்டவர், இந்த ஐக்கியத்தில் பலப்பட அந்த 300 பேரை போல கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் என்ற ஒரே வார்த்தையை சொல்ல, யோசபாத் ஜனங்களை போல உம்மையே தேட, ஒன்றையே சிந்தித்து ஒரே காரியத்தில் உறுதியாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். சபை பாதாளத்தை ஜெயிப்பதாக, சத்துருவின் கையை பலவீனப்படுத்துவதாக. இயேசுவின் நாமத்திலே எதிர்காலம் நமக்குண்டு, எதிர்காலம் நமக்குண்டு. பாடுங்க, எதற்குமே பயம் இல்லை. எதிர்காலம் உடாரபா சந்தரா கரபா ஹந்தேரா கடலகடா ஏ மாமா மாதுனா ஹந்தரே. அதிகாரம் கையிலே. சபையே, உன் நிலையை அறிந்து நீ ஐக்கியப்படு. உன்னை காண்கிறவனாய் அல்ல, அவரை காண்கிறவனாய் உன்னை மாற்றிக்கொள். ஆமென். அவர்கள் தான் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களை கொண்டுதான் ஜெயிப்பார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஓ தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். ஆமென், ஆமென். நன்றி தகப்பனே, நீர் எங்களோடு பேசுற நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை அப்படி கேட்டு விட்டு விடாமல் ஒவ்வொருவருக்குள்ள இந்த வார்த்தை கிரியை செய்வதாக, 100 பலன் கொடுப்பதாக. அந்த மீதியாய் பிரித்தெடுக்கப்பட்ட அந்த 300 பேரை போல நாங்க ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே பேசி, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை பலப்படுத்தவும், ஆண்டவரே சத்துருவை பலவீனப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இதை கேட்டு பார்த்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வல்ல கரத்தில் தாழ்த்துகிறோம். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.